கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, blessing word for you. யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை ஒரு அரபியரிடம் விற்று போட்டார்கள். யோசேப்பு எகிப்திலே அடிமையாயிருந்தான். பார்வோன் ராஜா கண்ட சொப்பனத்திற்கு விளக்கம் சொன்னதினால் யோசேப்பை எகிப்து தேசத்தின் அதிபதியாய் ஏற்படுத்தினான். அப்பொழுது உலகமெங்கும் பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் பிழைக்கும்படி யோசேப்பின் சகோதரர்களும் அவருடைய குடும்பத்தார் அனைவரும் எகிப்துக்கு வந்தார்கள். எகிப்து தேசத்தில் யோசேப்பு அதிபதியாக இருக்கிறதை கண்ட அவன் சகோதரர்கள் அவனை பார்த்து தாழ விழுந்தார்கள். இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதீர்கள், உங்களை பழிவாங்குவதற்கு நான் என்ன தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இந்த ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக மாற்றினார். தீமை செய்ய நினைத்த சகோதரருடைய குடும்பத்தையும் குழந்தைகளையும் பராமரித்தான். அவர்களுக்கு ஆறுதல் சொன்னான். அவர்களுக்கு விரோதமாய் பேசாமல் பச்சமாய் பேசினான் என்று வேதம் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, ரோமர் 12:21 சொல்வது வர, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. நாமும் யோசேப்பை போல நமக்கு துரோகம் செய்தவர்களுக்கு தீமை செய்யாதபடி, நமக்கு தீமை செய்ய நினைத்தவர்களை தீமையினால் வெல்லாதபடி, தீமை செய்ய நினைத்தவர்களை நன்மையினால் வெல்லுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.